கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய மாப்பிள்ளை கல்யாண மண்டபத்துல இல்லாம அமெரிக்கால உட்காந்துகிட்டு இருக்காரு. உடனே மாப்பிள்ளையோட மாமாவும் போனை பண்ணி, ஏண்டா இன்னும் 2 நாள் தான்டா கல்யாணத்துக்கு இருக்கு, இன்னும் என்னடா அமெரிக்கால பண்றீங்க, உடனே கிளம்பி வாங்கடா, இங்க என்னால சமாளிக்க முடியலன்னு மாப்பிள்ளைக்கு போனை பண்ணி திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம மாப்பிள்ளையும் பக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவசர அவசரமா அமெரிக்கால இருந்து சென்னைக்கு பிளைட்டை பிடிச்சி கிளம்பி வராரு. பிளைட்ல வரும்போதுதான் பக்கத்துல ஒரு பிசினஸ் மேன், ஏண்டா உனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம்னு சொல்ற, ஆனா இப்போ அவசர அவசரமா கிளம்புற, உன் கதை என்ன, உன் பிரச்சனை என்னன்னு அந்த கல்யாண மாப்பிள்ளையோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற சோக கதையா அந்த பிசினஸ் மேனு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணா பல வருஷங்கள் முன்னாடி நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸ காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் தான் படத்தோட ஹீரோ இதயா. இதயாவுக்கு அப்பா அம்மா கிடையாது, சின்ன வயசுல அவங்க இறந்துட்டாங்க. இப்போ இதயாவுக்கு பாதுகாப்பா இருக்கிறது அவரோட மாமா தான். மாமா வளர்த்ததால என்னவோ சின்ன வயசுல இருந்து விளையாட்டுத்தனம் ரொம்ப அதிகம். இதயாவும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது, ஏண்டா குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு டிஸ்கஷன் எல்லாம் பண்றாங்க. ஏண்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்க போகுதுன்னு டைனோசர் காலத்துல வாழ்ந்த 90 கிட்ஸ் இருப்பாங்க போல. அப்போன்னு பார்த்து இதயாவோட கிளாஸுக்கு டீச்சரும் பையனும் ரொம்ப துருத்துருன்னு இருக்கானே, ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, ஒரு அன்பான ஒரு முத்தத்தை ஒண்ணு கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான், போச்சு போ, டீச்சர் உனக்கு முத்தத்தை கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா டீச்சருக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு 3 பேரும் பயத்துல கத்துறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வயிறு பெருசாகுதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க இதயாவும் ஒரு 6 மாசம் கழிச்சு டீச்சரோட வயிறு பெருசாகுது. ஆனா டீச்சருக்கு ஏன் வயிறு பெருசான விஷயம் நமக்கு தெரியும், பாவம் அந்த சின்ன பையனுக்கு தெரியல. டீச்சரோட குழந்தையே என்னோட குழந்தை அப்படின்னு இதயா கற்பனை பண்ணதுனால அந்த சமயம் பார்த்து அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. இதயா தான் டீச்சர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. பாவம் டீச்சரோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு போல. சின்ன வயசுல டீச்சர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் தான் அவனோட புருஷன் அப்படின்னு கையெழுத்து எல்லாம் போட்டு இருப்பாரு. இப்படி ஒரு விளையாட்டுத்தனமான பசங்க தான் இவங்களா இருக்காங்க. இப்படி நாட்கள் போக போக அவங்க 5ஆவதுல இருந்து 12ஆவதுக்கு போறாங்க. 5ஆவது படிக்கும் போது சேட்டை அதிகமா இருந்திருக்கும். இப்போ 12ஆவது படிக்கிறதால ஓரளவுக்கு லவ் கிவ்னு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு நம்ம ஆளு இதயா ஒரு பொண்ணை துரத்தி 2 இடத்துல பார்த்துட்டு லவ் பண்றாரு. அந்த பொண்ணு வழக்கமா டியூஷனுக்கு வரும், இன்னொரு பேட்மிண்டனா ஆனா வரும். சோ இந்த 2 இடத்துலயும் அந்த பொண்ணு வராதனால இதையாவும் அந்த பொண்ணு எங்கெல்லாம் போகுதோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பாரு. பொதுவா ஒரு பொண்ணு பின்னாடி ஒருத்தன் வந்தாலே அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா தெரியும் என்னதான் சுத்தி சுத்தி வரான்னு. அதே மாதிரிதான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது, இதையா நம்ம மேல ஏதோ ஒரு கண்ணு இருந்தாலும் பெருசா வெளியே காமிக்கல. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு பிறந்த நாள் வருது. பொதுவா பர்த்டேன்னு வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த பொண்ணு இதே மொமெண்ட்டை தனிப்பட்ட முறையில இன்வைட் பண்ணியிருக்கா. நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷம். தாங்களாகவே அந்த பொண்ணு என்ன தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு இருக்காடா, அப்ப கண்டிப்பா அவ லவ் பண்றா அப்படின்னு கிஃப்ட் எல்லாம் முன்ன பேக் பண்ணிக்கிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா என் ஆளு என்ன மட்டும்தான் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன், ஆனா ஊரே அங்கதான்டா இருக்கு அப்படின்னு இதயாவுக்கு ஒரே ஷாக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை அவன் இன்வைட் பண்ணி இருக்கா, இந்த கிஃப்டை கொடுத்துட்டு அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து எந்த ஒரு பையனுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அப்போ அம்மாவும் எம்மாவும் தங்கவும் வாமா வந்து கேட்க வெட்டுமான்னு கூப்பிட்டா அங்க ஒரு பொண்ணே தான் வந்து நிக்கணும். ஆனா அங்க 2 பொண்ணு வந்து நிக்குது. என்னடா இது கதைன்னு சொல்லி விசாரிச்சாதான் இந்த 2 பொண்ணுகளுமே ட்வின்ஸ்னு, அதாவது 2 பேருமே அச்சு அசலா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ பேட்மிண்டன் ஆட வந்தது வேற ஒரு பொண்ணு, டியூஷனுக்கு வந்தது வேற ஒரு பொண்ணு. இவங்க 2 பேத்துல யாரா அங்கவை யார் சங்கவைன்னு இவங்க அப்பா அம்மாவாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அச்சு அசலா ஒன்னா இருப்பாங்க. இது தெரியாம நம்ம பையனும் உருகி உருகி பொண்ணை லவ் பண்ணி இருப்பாரு. ஆனா நம்ம எந்த பொண்ணை லவ் பண்ணோம்னு சொல்லி அவருக்கே
தெரியல பாவம். காதுல சொல்ல வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையான இதயம் வலிக்கிற அளவுக்கு ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த பொண்ணுங்களை இதயாவை கூப்பிட்டு எங்க 2 பேத்துல யார் பேட்மிண்டன் பொண்ணு யார் டியூஷன் பொண்ணு கரெக்டா கண்டுபிடின்னு ஒரு கேம் வைக்கிறாங்க. அந்த கேம்ல பாவம் நம்ம பையன் தோத்துடுறாரு. அந்த சமயத்துல நம்ம யார லவ் பண்ணோம்னு நமக்கே தெரியாம போயிடுச்சு. இந்த சமயத்துல நம்ம லவ்வ சொன்னா கண்டிப்பா குழப்பமாயிடும். கடைசி வரைக்கும் அவரோட லவ்வ சொல்லாம இதயம் முரளியா இருந்த இப்போ இவர் இதய முரளியா மாறி ஒன் சைடு லவ்வா உள்ளுக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்படுறாரு. சரி, டீச்சரும் லவ்வ புட்டுக்குச்சு, டியூஷன் லவ் புட்டுக்குச்சு, இதுக்கு அப்புறமாச்சும் வாழ்க்கையில உண்மையான ஒரு பொண்ணை தேடி கண்டிப்பா அப்படின்னு இதயாவும் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஐபிஎல் மேட்ச் இவங்க மாமா கேபிள் டிவி ரெட் பண்றதுனால மொத்தமா ஊரையை கூட்டிட்டு அவர் வீட்டு மொட்டை மாடியில மேட்ச் பார்க்க வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து 2 ரவுடி பசங்க உள்ள போகுது சரக்கடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஏன் லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, இங்கெல்லாம் வந்து சரக்கடிக்கலாமான்னு சொல்லி பிரச்சனை நடக்குது. உடனே ஐபிஎல் மேட்ச் ஒரு பக்கம் சூடு பறந்தாலும் இங்க இவரோட ஃபைட்டு இன்னொரு பக்கம் சூடு பறக்குது. அங்க நடந்த கலவரத்துல லைட்டா நம்ம இந்தியாவுக்கு அடிபட்டுருது. உடனே மாமா பதறி போயிட்டாரு. ஐயோ, என் மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, தூக்குங்கட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரணகலத்துல நம்ம ஆளுக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போன இடத்துல கண்ணை திறந்து பார்த்தா ஒரு அழகான பொண்ணு அந்த டாக்டரா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே இதயாவோட இதயம் வேகமா துடிக்குது ஆரம்பிக்குது. அப்போ கண்டிப்பா நான் இவ்வளவுதான் லவ் பண்ணுவேன்னு அடுத்த லவ்வுக்கு ரெடி ஆயிட்டாரு. சரி, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா தூரத்துல ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்தா அவரோட சின்ன வயசோட அண்ணன், அதாவது ஸ்கூல் மேட். பார்த்தா அவரும் இங்கதான் டாக்டரா இருக்காரு. ஆகா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இங்க இருக்காரு. அப்போ இந்த அண்ணன் மூலியமா அந்த டாக்டர் பொண்ணை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்லே சுத்தி சுத்தி வராரு. நாட்கள் போக போக எல்லாருமே ஒரு ஓவர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் பொண்ணும் இதயாவும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதயாவுக்கு எப்படியாச்சும் இந்த பொண்ணு கிட்ட லவ்வ ப்ரப்போஸ் பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஏங்கி துடிக்கிறாரு. ஆனா நான் கடைசி வரைக்கும் இதயம் முரளியாதான் இருப்பேன் அப்படின்னு லவ்வ சொல்லாம தட்டி கழிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணாச்சும் இவங்கிட்ட லவ்வ சொல்லணும் பார்த்தா பாவம் அந்த பொண்ணும் பயந்த சுபாவமா இருப்பாங்க. பொண்ணுங்க வந்து எந்த காலத்துல வந்து லவ்வ சொல்லியிருப்பாங்க, பசங்க தான் போய் சொல்லணும் அப்படின்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காலத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் பொண்ணு காலேஜ் முடிச்சு அந்த பொண்ணு ஊருக்கே கிளம்ப போகுது. ஆனா இது வரைக்குமே நம்ம லவ்வ சொல்லாம சுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, ஊருக்கு கிளம்புற அந்த சமயத்துல சொல்லுவான், இதை விட்டா நமக்கு கடைசி வாய்ப்பு வேற எப்பவுமே வராதுன்னு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம் வேணாமா தயக்கத்தோட சொல்ல வராரு. ஆனா சொல்ல முடியல. அந்த டாக்டர் பொண்ணு இவரை அந்த பொண்ணை பார்க்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கடைசியில ட்ரெயின் மூவ் ஆகிட்டு டாடா பாய் பாய்ன்னு சொல்ல லவ்வ சொல்லாம விட்டுட்டாங்க. இங்க இதயம் உடையுது இதயாவுக்கு. அதாவது ஒரு லவ் 2 லவ்னு பரவாயில்ல, டீச்சர் கிட்டையும் லவ் சொல்லாம அந்த டியூஷன் பொண்ணு கிட்டையும் லவ் சொல்லாம இப்போ டாக்டர் பொண்ணு கிட்டையும் லவ் சொல்லாம கடைசி வரைக்கும் எந்த பொண்ணு கிட்டையும் எதுவுமே சொல்லாம கடைசி வரைக்கும் நான் ஒரு பொண்ணு கிட்ட கூட லவ் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கோழை ஆயிட்டேனே ரொம்ப ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் என்ன பண்றது, பசங்களோட வீக்னஸ் இதுதான். ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு கிட்ட கடைசி வரைக்கும் லவ் சொல்லாம அப்புறம் 96 ராம் மாதிரி அந்த பொண்ணோட கல்யாணத்துல இன்னும் ஓரமா பார்த்தேன், தாலி கட்டுறத பார்த்தேன் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பானுங்க. காதல்ல தோத்ததால இது வரைக்கும் காதலிக்க கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. ஆனா அவங்க மாமா இதை சும்மா விடல. ஏன்னா நான் தான் கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் தனியா இருந்துட்டேன், என் மாப்பிள்ளை அப்படி இருக்கக்கூடாதுன்னு. மாப்பிள்ளை நீ காதலிச்சாலும் பரவாயில்ல, அது தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணணும்டா, அதனால என்னோட கடைசி ஆசை மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதையும் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் தேவையில்லை, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிடுறாரு. இந்த சமயத்துல ஹீரோவோட கேங்ல ஒரு டாக்டர் அண்ணா ஒருத்தர் இருப்பாரு. அந்த டாக்டர் அண்ணாவுக்கு இப்போ மதுரையில கல்யாணம், அதுக்காக எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. நம்ம இதையும் என்ட்ரி கொடுக்குறாரு. சரியா கல்யாணத்துல அட்டன் பண்ணலாம் அப்படின்னு மதுரைக்கு போனா கொடுமைனா கொடுமை, அங்க ஒரு கொடுமை.
இதுக்கு முன்னாடி டியூஷன்ல ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்பார்ல, அந்த பொண்ணு இப்போ கல்யாணத்துல வந்திருக்கு. என்ன கேட்டா மாப்பிள்ளைய கட்டிக்க போற பொண்ணோட சொந்தக்காரன். நம்ம ஆளுக்கு அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த பொண்ணை மறுபடியும் மறுபடியும் பாக்குறோமே, அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நமக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. கடவுள் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வராருன்னு இதையா எங்க தொலைச்சாரம் மறுபடியும் அங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பின்னாடியே மறுபடியும் சுத்தி சுத்தி வராரு. ஆனா டியூஷன் பொண்ணு ரெண்டு பேருமே ட்விஸ்ட்ன்றதுனால ஒரே காரணத்துக்காக நம்ம யார லவ் பண்ணோம் அப்படின்னு இதே ஒரு சின்ன குழப்பம். ஆனா இப்ப நம்ம கல்யாணத்துக்கு வந்து இருக்கிற பொண்ணு உதயா கூட டியூஷன்ல படிச்ச பொண்ணு. அப்ப கண்டிப்பா நான் எந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், அப்போ இந்த பொண்ணுக்கு இன்னும் ஆகலன்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதே சமயம் பேட்மிண்டன்ல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் பேட்மிண்டன் விளையாடும் போது ரசிச்சதை விட டியூஷன்ல படிச்ச பொண்ணு தான் நம்ம அதிகமா சைட் அடிச்சிருக்கோம். அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்றேன். அதே சமயம் ட்வின்ஸ்ல பேட்மிண்டன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், டியூஷன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருக்காரு. இப்போ அந்த பொண்ணு தான் மதுரையில நடக்கிற அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கும். இப்போ மறுபடியும் தன்னோட காதலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிற நாசால வேலை செய்யறாங்க. சரி, கல்யாணம் எல்லாம் முடிச்சு போய் அந்த பொண்ணு ஓகே நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்கு, டாடா பாய் பாய் அப்படின்னு கிளம்பிருச்சு. நம்ம ஆளுக்கு அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியா என்னோட ஃப்ளைட்டை மிஸ் பண்ண கூடாதுன்னு அந்த பொண்ணு கிட்ட நான் லவ் சொல்லுவேன்னு அந்த பொண்ணு ஃப்ளைட்ல ஏறி உக்காந்துருச்சு. ஆனாலும் நான் ஃப்ளைட்ல பிடிப்பேன்னு அப்படியே ரன்னிங் சேசிங் ஃபைட் எல்லாம் பண்ணி ஃப்ளைட்டு கிட்ட போயிட்டாரு. பார்த்தா ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடவுள் காதலுக்காக தன்னோட வாழ்க்கையில ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தாலுமே அதை நம்ம இதையா அந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தல. சரியா போனதுக்கு போகட்டும், மாமாவும் நம்மள ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாரு. இதுக்கப்புறமாவது நம்மளால லவ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட தெம்பு கிடையாது. நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்றேன் மாமா, எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருங்க அப்படின்னு மாமாவும் கல்யாணத்துக்காக ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேருமே நிச்சயமா நடந்து முடிஞ்சதால ஷாப்பிங் பண்றதுக்காக வெளியே போறாங்க. அப்போ நம்ம இதையாவும் மாலுக்குள்ள பார்க்க கூடாத ஒருத்தரை பார்த்துறாரு. அது வேற யாருமே கிடையாது, இதையாவோட ரெண்டாவது காதலி டாக்டர் பொண்ணு தான். டாக்டர் பொண்ணு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே எதர்ச்சியா மீட் பண்றாங்க. அந்த பொண்ணை பார்த்தா உடனே நம்ம ஆளால பேசவே முடியல, திக்கு திணறாரு. ஆனா அந்த பொண்ணு எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி நல்லா தான் விசாரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு இதயாவோட கண்ணை பார்த்து இதயா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதயாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா நமக்கு நிச்சயம் வேற ஆயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணு நம்மளை காதலிக்கிறேன்னு சொல்லுதுன்னு அந்த பொண்ணை கைட்டி விட்டுட்டு இந்த டாக்டர் பொண்ணு கூட சேர்ந்துடலாமா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டாக்டர் நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லணும்னு பார்த்தேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு சின்ன பயம். சரி நீயும் வந்து சொல்லுவேன்னு பார்த்தா நீயும் வந்து சொல்லல. சரி நானும் சொல்லலைன்னா இதனால நம்ம ரெண்டு பேரும் சொல்லாம பிரிஞ்சிட்டோம். ஆனா இதுக்கு அப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது, உன்கிட்ட நான் சொல்றேன்னு நான் காதலிக்கிறேன் அப்படின்னு இதையே அவன் தன்னுடைய காதலிய வெளிப்படுத்தும் போதுதான் நிறுத்து உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு உன்னோட காதலை வெளிப்படுத்துற, என்னம்மா டியூட் படம் கிளைமேக்ஸா அப்படின்னு கேட்கும்போதுதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை காதலிச்சது என்ன தினமும் உண்மைதான், ஆனா காதலை உன்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு வருத்தம் எனக்கு ரொம்ப நாளா என்கிட்ட இருந்துச்சு. இப்போ அந்த காதலை வெளிப்படுத்திட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலுமே உன்கிட்ட சொல்லணும் போல தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். இதை நீ சீரியஸா எடுக்காத, இப்போதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் பொண்ணும் நானும் ஒரு காலத்துல உன்னை காதலிச்சேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு அங்க இருந்து பிரிஞ்சிடுறாங்க.
இப்போ இதயாவால இந்த ஒரு விஷயத்த தாங்கவே முடியல. ஸோ ஒரு பொண்ணு கூட தன்னோட மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த ஓப்பனா வெளிப்படையா சொல்லுது. ஆனா நம்மளால எதுவுமே வெளிப்படையா சொல்ல முடியல. நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த டாக்டர் பொண்ணு நான் உன்னை காதலிச்சேன்ற விஷயத்த சொல்லிடுச்சு. இப்போ அந்த டியூஷன் பொண்ணுகிட்ட நான் காதலிச்சேன்ற விஷயத்த சொல்லி ஆகணும். அப்படி சொன்னாதான் என் மனசுல இருக்கிற பாரமே குறையும். அதுக்கப்புறம் தான் என்னால நிம்மதியா கல்யாணம் பண்ண முடியும்னு உடனே அந்த டியூஷன் பொண்ணை எங்க இருக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் என் காதலை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு இதையாவும் கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கிளம்பி போறாரு. ஏன்னா அந்த பொண்ணு நாசாவில் வேலை செய்யும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நாசா எங்கே இருக்கும், அமெரிக்காவில் தான் இருக்குது. அதனால் அங்கே போய் எப்படியாச்சும் இந்த பொண்ணுக்கிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்தணும். அதை படுத்தி தான் நான் என் மனசை நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. ஏன்னா அந்த பொண்ணு நாசால வேலை செய்யும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நாசா எங்க இருக்கு, அமெரிக்கால தானே இருக்கு. அதனால அங்க போய் எப்படியாச்சும் இந்த பொண்ணு கிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்தணும். அதை படுத்தினாதான் நான் மனசு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு அமெரிக்காவுக்கு கிளம்புறாரு. அங்க போனா உடனே அந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துக்கு போய் நான் ஒரு வேலை விஷயமா இந்த பக்கம் வந்தேன், நீ இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு வந்திருப்பாரு. இருந்தாலும் சரி பொண்ணுகிட்ட வெளிப்படையா சொல்லக்கூடாது அப்படின்னு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி இவங்க தினமுமே ஊரை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இவன் கண்டிப்பா என்னைய தேடிதான் வந்திருப்பான் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு நம்ம இதை அவ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதயாவுக்கு தெரியாது. இப்படி நாட்கள் போக போக கல்யாணத்துக்கு நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்ப இதயாவும் அமெரிக்காவில இருந்து சென்னைக்கு வந்தாகணும். ஆனா லவ் இது வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஆனா இவங்களும் நம்ம ஏன் இதயா வந்து சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், நம்ம போய் நம்மளோட லவ்வை வெளிப்படுத்துவோம்னு ரெடி ஆகிட்டு இதயாவை பார்க்கலான்னு போறாங்க. அங்க இதயாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் எதுக்குடா அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. அதோட நான் உன்கிட்ட லவ் சொல்லலான்னு தான் வந்தேன், மற்றபடி என் மனசுக்குள்ள எதுவுமே இல்லைன்ற உண்மையை சொல்லிடு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதையாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்தா அந்த பொண்ணு அதை ஒட்டு கேட்டுடுறாங்க. அவங்களால அதை தாங்க முடியல. பொண்ணால கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் கிட்ட வந்து காதலிக்கிறேன்னு சொல்ல வரானு, இவனை எஃபர்ட் ஜென்மமா இருக்கானு, இதைய அவன் நேர்ல பார்த்து நான் உன்ன மாதிரி ஒரு மோசமானவனை பார்த்ததே கிடையாது, அப்படி செல்ஃபிஷா இருக்க, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு தெரியுமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சு நான் உன்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றேன், உன் ஃப்ரெண்டை சுத்துனேன்னு நான் தான் முட்டாளு, ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காத அப்படின்னு கோவத்தோட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பாவம் நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் கல்யாணம் வேற நடக்க போகுது, அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி ஆகணும், இன்னொரு பக்கம் காதலிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். இப்படி முடிவே எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. சரி இந்த பொண்ணு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தோம். ஆனா அந்த பொண்ணு தப்பா நினைச்சு இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, மாமா வர ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்கடா அப்படின்னு ஒரே டார்ச்சர் பண்றாரு. நம்ம சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு அமெரிக்காவில இருந்து மறுபடியும் சென்னைக்கு கிளம்பி வராங்க. கல்யாணத்துக்காக அப்படி ஃப்ளைட்ல வரும்போது இவ்வளோ நாளா தான் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட ஹீரோ சொல்லிட்டு வராரு. ஹீரோவோட கடையை கேட்டா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, என்ன பண்றது, வாழ்க்கையில நீ தான் பாத்துக்கணும். ஹீரோக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே கிளம்பிடுறாரு. ஏர்போர்ட்டுக்கு ஹீரோ வெளியே வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் யாருடா வரப்போறா, டியூஷன் பொண்ணும் போயிடுச்சு, டாக்டர் பொண்ணும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க டீச்சர் வந்து நிக்கிறாங்க.
டீச்சர் ஏன் சம்மந்தமே இல்லை இங்கே வராங்கன்னு அந்த பிஸ்னஸ் மேனோட மனைவி தான் டீச்சர். டீச்சரோட கர்ப்ப காலத்தில் எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு கூட இருக்காம அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டாரு. தன்னோட புருஷன் அப்பேற்பட்ட ஒரு புருஷன் கிட்டத்தட்ட எதையுமே இவ்வளோ நாள் நேரமாக தன்னோட கதையை சொல்லிட்டு வந்திருக்காரு. டீச்சர் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம். மேம் இன்னைக்கு எனக்கு கல்யாணம், நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக வரணும்னு இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பிஸ்னஸ் மேனை நான் வரட்டுமா, உன் வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலாக இருக்கு, என்னை ஆள விடுறா அப்படின்னு கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் இதயாவுக்கு கல்யாணத்துக்கும் நேரம், அதனால அவரும் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்துடுறாரு. மண்டபத்துக்கு வந்த உடனே அவர் மூஞ்சில சிரிப்பே காணும். என்னடா டியூஷன் பொண்ணு இவன் கிட்ட கோச்சிக்கிட்டு போனாலுமே இது வரைக்குமே அந்த பொண்ணை அவர் லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. தன்னோட மாமா கிட்ட நேரா போய், மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்றாரு. ஆனா மாமாவுக்கு இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னா என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை தாண்டா பார்ப்பேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை, தயவு செஞ்சு மாமாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு. இதயாவுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாத ஒரே காரணத்துக்காக மாமா தான் நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு அவமானம் சொல்லி வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு தன்னோட காதுல மூடி மறைச்சிட்டு வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட ரெடி ஆயிட்டாரு. அப்போன்னு பார்த்து பிஸ்னஸ் மேன் அந்த கல்யாணத்துக்கு என்ட்ரி ஆகுறாரு. ஏன்னா டீச்சர் ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாங்க, இதான் நான் கர்ப்பமா இருக்கும்போது சின்ன பையன் கூட பார்க்காம எனக்கு உதவி பண்ணான், அப்பேற்பட்ட அந்த பையனுக்கு இப்போ கல்யாணம், நம்ம கிட்ட அவன் உதவின்னு கேட்டிருக்கான், நம்ம கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும்னு டீச்சர் கொடுத்த அட்வைஸை தான் அந்த பிஸ்னஸ் மேனும் டீச்சரும் இப்போ கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. வரும்போது அவர் ஒன்றும் வெறுங்கையை வீசிக்கிட்டு வரல, நம்ம இதயாவோட காதலை கையோட கூட்டிட்டு வர்றாரு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. அப்பன்னு பார்த்தா அந்த பிஸ்னஸ் மேன் இதயாவோட மாமா கிட்ட போய், மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளையோட வாழ்க்கை வீணா போனாலும் பரவாயில்ல, உங்களோட மானம் தலகுனிய கூடாது என்னமோ பேசி மாமாவும் மனசை மாத்திட்டாரு. இப்போ மாமாவும் மனசு மாறி இந்த கல்யாணம் நடக்காது, என் மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கல்யாணத்தை நிறுத்திடுறாரு. நிறுத்தின கையோட, நீ காதலிச்ச பொண்ணு இங்கதான் இருக்கு, வா அந்த பொண்ணை நான் உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மாமாவை முடிவு பண்றாரு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமே வந்திருக்கு. பொண்ணும் நம்ம இதயாவோட காதலியே கிடையாது, அவங்களோட அக்கா. ஏன்னா காதலி அமெரிக்கால இருக்கிற நாசால இருக்காங்க, அவங்க அக்கா தான் சென்னையில இருப்பாங்க. ரெண்டு பேரும் ட்வின்ஸ் என்ற ஒரே காரணத்துக்காக ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிஸ்னஸ் மேன் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணியிருப்பாரு. ஒரு வேளையா கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இப்போ கடைசியா அந்த அமெரிக்கால இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்கணும், அதோட தன்னோட காதலை வெளிப்படுத்தணும். இது ரெண்டுத்தையும் இதயா கேட்டதான் இவங்க காதலை ஓகே சொல்லுவாங்க. ஆனா விண்வெளியில இருக்கிற அந்த பொண்ணும் கடைசியில வீடியோ கால் மூலயமா கனெக்ட் பண்ணா 40 செகண்ட் தான்ப்பா இருக்கு, இந்த 40 செகண்ட்குள்ள உன் காதலை நீ வெளிப்படுத்து, அப்போதான் உன்னை காதலிப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அந்த 40 செகண்ட் முடிய போகுது. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ லவ்வ சொல்லவே இல்லை. லவ்வ சொல்லாமலேயே இதயம் முரளியா மாதிரி இன்னும் இந்த காலத்துலக்கு நம்ம ஹீரோ காலத்தை ஓட்டுவாருன்னு தெரியாம இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.